ஸ்காட்லாந்து நாட்டில் ஏழை குருவான ஒருவர் வாழ்ந்து வந்தார். தனது வருமானம் சிறிதாய் இருந்தாலும் அதை சிறுக சிறுக சேமித்து ஒரு அழகிய ஆலயம் ஒன்றை கட்டினார். மீதமிருந்த பணத்தில் ஆலயத்தினுள் போட நாற்காலி, மேசை போன்றவற்றை வாங்கினார். ஆனால் ஆராதனைக்கு முக்கியமான பியானோ இசைக்கருவி வாங்கும் அளவிற்கு அவரிடம் பணம் இல்லாத காரணத்தினால் பழைய பியானோ ஒன்றை ஏலத்தில் எடுக்க முடிவு செய்தார். குருவானவரின் வளர்ச்சியை பிடிக்காத வியாபாரி ஒருவர் குருவானவரின் வீட்டின் அருகே வாழ்ந்து வந்தார். குருவானவரின் பியானோ வாங்கும் எண்ணத்தை அறிந்த அந்த வியாபாரி எப்படியாகிலும் அந்த பியானோவை தான் வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏலக்கடைக்கு சென்றார். குருவானவரோ அதை அறியாமல் இவ்வாறு ஜெபித்துவிட்டு சென்றார். அன்புள்ள ஏசப்பா, எனது கைகளில் 10 பவுண்டுகள் மட்டுமே உள்ளது. இந்த பணத்தை ஆசீர்வதித்தரலும். இந்த தொகைக்கு மேலே ஏலம் கேட்க என்னிடம் பணம் இல்லை. எனவே எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளும், ஆமேன் என்று ஜெபித்தார். ஏலக்கடையில் ஏலக்காரர் இந்த அழகிய பியானோவின் விலை 3 பவுண்ட், விருப்பம் உள்ளவர்கள் மேலே கேட்கலாம் என்று கூற 4 பவுண்ட், 5 பவுண்ட், 7 பவுண்ட், 9 பவுண்ட் என்று ஒவ்வொருவராக கேட்டனர். கடைசியாக குருவானவர் 10 பவுண்ட் என்று கத்தினார். அதற்கு மேல் ஒருவருக்கும் அப்பியானோவை வாங்க விருப்பமில்லை. 10 பவுண்ட் ஒரு தரம், 10 பவுண்ட் 2 தரம், 10 பவுண்ட் என்று ஏலக்காரர் முடிக்கும் முன்பு 11 பவுண்ட் என்ற ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் வியாபாரி. குருவானவர் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பியானோ அந்த வியாபாரியின் கைக்கு போனது. மனச்சோர்வோடு வீடு வந்து சேர்ந்தார் குருவானவர். சிறிது நேரத்தில் அவர் வீட்டின் வாசலில் ஒரு லாரி வந்து நின்றது. அதில் தான் வாங்க எண்ணிய அழகிய பியானோ இருந்தது. அதை வாங்கிய வியாபாரி குருவிடம் வந்து, குருவானவரே, இந்த பியானோவை என் வீட்டு வாசலின் அகலத்தை காட்டிலும் அகலமாக உள்ளது. எப்படி சாய்த்து நகர்த்தினாலும் இடிக்கிறது. எனவே நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் கொடுக்க நினைத்த 10 பவுண்டை தாருங்கள் என்றார். குருவானவரின் உள்ளம் சந்தோஷத்தினால் துள்ளிற்று. என்னிடம் பியானோவை ஏற்றிச் செல்ல லாரிக்கு பணம் இல்லை என்று அறிந்த என் தேவன் இலவசமாக லாரி கட்டணமின்றி பியானோவை ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்லி தேவனை துதித்தார். ஆம் நண்பர்களே, நம் ஏசப்பாவிற்கு நமக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்பது நன்றாக தெரியும். நம் பார்வைக்கு அது முடியாததாய் தோன்றினாலும் ஏற்ற வேளையில் தமது தூதர்களை அனுப்பி நன்மையாய் நம் தேவைகளை சந்திப்பார். எனவே விசுவாசத்தோடு ஏற்ற நேரத்திற்காய் காத்திருப்போம்.